ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவு மதுரை பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நடத்தக்கூடிய சித்திரை திருவிழாவோட சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 10ஆம் திருவிழா பத்தி பார்க்க போறோம். 10ஆம் திருவிழா சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணம் எப்படி நடக்கும், எங்க நடக்கும், யாரெல்லாம் இந்த திருக்கல்யாணத்துக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் நாறு முகம் தோன்ற வெஞ்சர் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் அணைக்க இருகாலும் தோன்ற முருகாகரணம் கந்தாசனமின் ஓதுவோர் முன் சிற்றம்பலம் தில்லையம்பலம். மதுரையில எல்லா நாளும் திருவிழா. இந்த எல்லா நாளும் திருவிழா, எல்லா நிமிஷங்களும் இங்க வந்து திருவிழா உண்டு. 364 இந்த திருவிழா உண்டு. இந்த திருவிழாவோட சிகர நிகழ்ச்சி திருவிழா தான் சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழாவோட சிகர நிகழ்ச்சியா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பொதுவா தெய்வீகத்துக்கே திருக்கல் நடத்தி பார்க்க ஒரே ஊர் வந்து மதுரை என்பது. இது வந்து தனி சிறப்பு. இது வேற எந்த ஊர்லயும் நடக்காது. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பா திருக்கல் நடத்தி பார்க்க நம்ம ஊர் மட்டும்தான். அப்ப இங்க எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை பொறுத்த வரைக்கும் சுந்தரேஸ்வரர் இங்க மன்னரும் அவர் தான், மருமகனும் அவர் தான். ஏன்னா மதுரை வந்து சுந்தரேஸ்வர பெருமானுக்கு மதுரை அவ்வளவு பிடிக்குமா, மதுரை மக்கள் அவ்வளவு பிடிக்குமா. ஆயக்கலைகள் 64 திருவிளையாடலையும் சுவாமி இங்கதான் ஆடி 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 சலிச்சு போனார். இத்தனை வீதிகளும் சுவாமி இங்கதான் நிகழ்த்தினார். இந்த வீதிகள்லாம் மாணிக்கம் விற்றார், இந்த வீதிகள்லாம் வளைகள் விற்றார், இந்த வீதிகள்லாம் பிட்டுக்கு மண் சுமந்தார், இந்த வீதிகள் எல்லாம் சுவாமி விறகு வச்சார். இந்த மண் அவருக்கு அவ்வளவு பிடிச்சதாலதான் அந்த மண்ணை தூக்கி தன்னோட சிரசுல வச்சுக்கிறார் சுவாமி. பிட்டுக்கு மண் சுமந்தார். இந்த மாதிரி அத்தனை திருவிளையாடலும் விளையாண்ட நம்மளோட சிவபெருமான் வந்து இந்த மதுரை மதிக்கே மருமகனா வரார். எப்படி வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனாட்சியை கைலாயத்துக்கு மீனாட்சி சண்டைக்கு போறாங்க. அங்க அம்பாள் மீனாட்சி சுவாமியை பார்த்தோன்னா அவங்களுடைய 3வது தனம் மறைந்து போயிடுது. அந்த இடத்துல சுவாமி மாலை மாத்தி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உன் மீனாட்சி அவதாரம் நோக்கமே சொக்கநாதரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி சுவாமி அப்பதான் மீனாட்சி அதை உணர்த்துறாங்க. அம்பாளுக்கு அதை உணர்ந்து பூலோகத்துக்கு காஞ்சன மாலை கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்குரிய மணாளரை நான் பார்த்துட்டேன்மா, அவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது சரிமா கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுவாமி நகர வீதிகள்ல உலா வராது. மாப்பிள்ளை இலை போறது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி எப்பயுமே ஜடாமுடியோட நாகாபரணத்தோட ருத்ராட்சங்கள் போட்டு விபூதி பூசி புலித்தோல் அணிந்துதான் வருவார். கூட நிறைய பூதகணங்கள் சிவகணங்கள்லாம் வருவாங்க. பம்பை, உடுக்கை, கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம், சேகண்டி இதெல்லாம் கண்கள்லாம் முழங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காஞ்சனமாலைக்கு ஒரு பெரிய பயம், மதுரை மக்களுக்கும் பெரிய பயம். ஏன்னா சுவாமி சிவபெருமானாக இருந்தாலும் மருமகனாக வரும்போது இப்படியாம வர்றது, மதுரை மக்கள்லாம் பயப்படுறாங்கம்மா, இதனால சுவாமி கிட்ட சொல்ல முடியல, நீ சொல்லுமான்னு சொல்லி காஞ்சனமாலை அம்மா மீனாட்சி கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது இந்த தகவல் சுவாமிக்கு அம்பாள் மீனாட்சி மூலமா போகுது. அப்படியா அப்படின்னு சுவாமி இதை காதுல கேட்டுட்டு, யாவரும் விரும்பும் வண்ணம் யாம் காலையில் காட்சி தருவோம் சுவாமி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் காலைல சுவாமி மறுபடியும் மாப்பிள்ளை இலை, முதல் நாள் நலுங்கு முடிஞ்சதுக்கு மறுநாள் மாப்பிள்ளை இலை போட்டு இல்லையா, அந்த மாப்பிள்ளை இலைக்கு சுவாமி எப்படி வர்றாருன்னா, நவரத்ன கிரீடம், தங்க வைர நகைகள், கையில் கங்கணங்கள், வைர வளையல்கள், வைர மோதிரங்கள், நவரத்ன மாலைகள், பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வாசனை மிகுந்த மலர்கள், சந்தனாதி தைலம், சந்தன தைலம் வாசனை மிக்க திரவியங்கள்லாம் பூசிட்டு சுவாமி பக்கத்துக்கு அவ்வளோ அழகா வர்றார். அது வரைக்கும் சிவபெருமானாக இருந்தவர் அந்த நிமிடத்திலிருந்து சொக்கநாதனாக அத்தனை பேர் சொக்கி வைக்கக்கூடிய அழகோட சுவாமி வரார். சுவாமியை பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேணும், அவ்வளவு அழகா சுவாமி வருவார். இன்னைக்கும் இந்த நிகழ்வை நீங்க பாத்தீங்கன்னா, மதுரையில மாப்பிள்ளை இலை கொண்டது அதிகாலை 5:30 மணிக்கு நடக்கும். சுவாமி அம்பாள் வழக்கம் போல அஷ்டசக்தி மண்டபத்துல வெளியில வருவாங்க. சித்திரை வீதிகள் மட்டும் சுத்திட்டு மேற்கு கோபுரம் வழியாக கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க. இப்படி போகும்போது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சுவாமி விக்கிரகத்தை நல்லா பார்த்தா தெரியும். எல்லா வருஷங்களையும் சொக்கநாத விக்கிரகம் நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் திருக்கல்யாணத்துல மட்டும் சுவாமிக்கு அவருடைய இடது கணத்துல இது வச்சிருப்பாங்க, கண் திருஷ்டி போட்டு வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, முதல் நாள் இரவு சிவபெருமானாக சடாரூபனாக வரும்போது கண்படலையாம் சுவாமிக்கு. மறுநாள் காலையில மாப்பிள்ளை கோலத்துல சொக்கநாதராக வரும்போது மதுரை மக்களோட திருஷ்டி சுவாமிக்கு பற்றுமா. அதற்காக காஞ்சனமாலை தான் மருமகனுக்கு கண்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருஷ்டி போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் சுவாமி விக்கிரகத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, சுவாமிக்கு அந்த திருஷ்டி போட்டு வச்சிருப்பாங்க. வருஷத்துல ஒரு முறை மட்டும் அந்த திருஷ்டி போட்டு சுவாமிக்கு வைப்பாங்க. மற்ற நாள் ஃபுல்லா அது இருக்காது. அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் சுவாமியோட வலது கணத்துல வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பார் சொக்கநாதர். அவரும் சும்மா எல்லாம் கிடையாது, நல்லா பட்டு பீதாரம் தரிச்சு ஆடைகள் போட்டு கையில தங்க பூச்செண்டோட அப்படியே மணமகன் குலத்துல ஜம்மன் வருவார். சரி, ஓகே, இவர் வந்தாச்சு. அதுக்கப்புறமா அம்பாள் மீனாட்சி வருவா. ஏற்கனவே அம்பாள் பேரழகி, அழகான ஒரு பட்டு கட்டிட்டு நல்ல ஆபரணங்கள் போட்டு தங்க கிளியோட தங்க கிரீடத்தோட மாணிக்க மூக்குத்தி அப்படியே ஜொலிக்கிறது அளவுக்கு அம்பாள் வீதி உலா வருவா. சரி, இவங்க 2 பேர் வந்துட்டாங்க இல்லையா. இப்ப இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மும்மூர்த்திகள் முதல் மூர்த்திக்கும் 3 சக்திகளின் முதல் சக்தியாக மீனாட்சிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம். அப்போ 33 தேவர்களும் மூவர்களும் மதுரைபதிக்கு வந்துருவாங்க. இது போக இன்னொரு முக்கியமான ஒரு நபர் உண்டு. யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி. அவர் எதுக்கு இங்க வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா உக்கிரபாண்டிய மன்னன் பிரதிநிதியாக சுவாமி வருவார். சுவாமி வந்து திங்கட்கிழமை சாயங்காலமே அங்க இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துருவார். உக்கிரபாண்டிய மன்னனின் பிரதிநிதியாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி, தேவயானி அம்பாள் 2 பேர் வருவாங்க. அதோ அவரோட சேர்த்து இன்னொருத்தவர், அவர் தான் பவளக்கனிவாய் பெருமாள். அந்த பவளக்கனிவாய் பெருமாள் யாருன்னு கேட்டீங்கன்னா கள்ளழகரோட பிரதிநிதியாக வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பார். இவங்க 2 பேர் வந்துருவாங்க. இவங்க 2 பேர் நைட்டே வந்து கோயில் அடைஞ்சிருவாங்க. திங்கட்கிழமை நைட்டே கோயில் கொடுக்குவாங்க. செவ்வாய்க்கிழமை காலைல கல்யாணம். மாப்பிள்ளை ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இந்த வருஷம் முகூர்த்தம் அப்படின்றது 8:35 இருந்து 8:59, அதாவது 8:30 மணில இருந்து 9 மணிக்குள்ளதாக முகூர்த்தம். 1/2 மணி நேரம் தான் முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருக்கல்யாணம் சிறப்பா நடந்து முடியும். வழக்கம் போல திருக்கல்யாணம் அப்படின்றது நம்மளுடைய ஆடி வீதியில இருக்கக்கூடிய அந்த மணமேடை ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஆடி வீதியில கடைசி வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்து ஆதாரம் பண்ணி அங்கதான் சுவாமிக்கு வந்து மீனாட்சி வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அங்கதான் சுவாமி அம்பாள் எழுந்தருளை பண்ணிட்டு மாப்பிள்ளை இலை இப்ப காலைல 5 மணிக்கு இந்த மாப்பிள்ளை இலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மேற்கு கோபுரத்தின் வழியாக சுவாமி அம்பாள் எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. உள்ள போனா முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு அம்பாள் மீனாட்சி இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு பவளக்கனிவாய் பெருமாள் இந்த பக்கம் இருப்பாரு. இந்த பக்கம் வந்து முருகப்பெருமான் இருப்பாங்க. இவங்களோட சேர்த்து கணபதி ஹோமத்தோட பூஜையை ஆரம்பிச்சு சிறப்பாக இந்த திருக்கல்யாணம் நடந்து முடியும். திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக இங்க விருந்துகள் படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்டு. இதுல இன்னொரு விஷயமும் உண்டு. சொக்கநாத பெருமானை போய் நம்ம சரணடையும் போது நம்ம வாழ்க்கையை அவர் நினைத்த நிமிடத்தில் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறும் உண்டு. ஏன்னா சொக்கநாதருக்கு மட்டும்தான், மதுரைம்பதியில மட்டும்தான் அவரை சரணடையும் பொழுது நினைச்ச உடனே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து சொக்கநாதருக்கு உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கைலையம்பதியில கிளம்பிட்டு இருக்கா சுவாமி. அப்போ 9 மணிக்கு முகூர்த்தம். நந்தியபெருமான் போய் சொல்லறான், சுவாமி வந்து ரெடியா இருக்கார், பூலோகத்துல மக்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க, மணி 8:30 மணி ஆச்சு. நந்தியபெருமான் போய் சொல்லறான், சுவாமி மணி 8:30 ஆயிடுச்சு, பூலோகம் போகணும், போகலாம் அப்படின்றாரா. மறுபடியும் மணி 8:45 ஆயிடுச்சு. உடனே மறுபடியும் நந்தியபெருமான் போய் சொல்லலாம், சுவாமி மணி 8:30 ஆயிடுச்சு சுவாமி, 8:45 ஆயிடுச்சு சுவாமி, போகலாம் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு, சுவாமி மணி 8:50 ஆயிடுச்சு சுவாமி, போகலாம் அப்படின்றாரா. கடைசியா வந்து சுவாமி மணி 8:55 ஆச்சு சுவாமி அப்படின்னா மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 8:58 சுவாமி வந்து கிளம்பி 9 மணிக்கு பூலோகம் வந்துறார். ஏன்னா நினைத்த உடனே வந்த பெருமான்றது சொக்கநாதருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால அவர் நினைச்ச உடனே நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றுவார், உடனே மாற்ற மாட்டார். நீங்க போய் அவர்கிட்ட அழுது சரணடைஞ்சு அவரை வேண்டி விரும்பி தொழுதுக்கு அப்புறமாக நீங்க அவர்கிட்ட திறந்தோறும் வரீங்களா, அவரை வழிபாடு செய்றீங்களா, அவருக்கு உண்மையா இருக்கீங்களா, நன்றி உணர்வோடு இருக்கீங்களா, எல்லாத்தையும் சொக்கநாத பெருமான் செக் பண்ணுவார். அதற்கப்புறமாக உங்க வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படும். அவ்வளவு அற்புதமான ஒரு சொக்கநாத பெருமான். ஏன்னா மதுரைக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் வழிபட்டால் முக்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முக்தி உண்டுல. மதுரைம்பதியில் மட்டும் நான் இருந்தாலும் இறந்தாலும் வாழ்ந்தாலும் முக்தி. ஏன்னா இது சிவபெருமானுடைய சொந்த வீடு. இதுக்கு மட்டும்தான் அது தனி சிறப்பு உண்டு. இங்க மன்னரும் அவர்தான், மருமகனும் அவர்தான். ஆனா அத்தனை பவரும் அம்மா மீனாட்சி கிட்ட தான் இருக்கும். ஏன்னா மாப்பிள்ளைக்கு பெருசா பவர் இருக்காரு இல்லையா, அவர் இருக்காது இல்லையா, அதனால அத்தனை பவரும் அம்பாள் மீனாட்சி தான் இருக்கும். சரி, இந்த திருக்கல்யாணத்துல வந்து சுவாமி வந்து காலையில திருக்கல்யாணம் முடிஞ்சது, விருந்துகள் முடிஞ்சது, உபச்சாரங்கள் முடிஞ்சது, குண்டோதரனுக்கு அன்னம் கொடுப்பாங்க, அதெல்லாம் முடிஞ்சது. அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமியும் அம்பாளும் என்ன வாகனத்துல வலம் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை 7 மணிக்கு மேல அந்த வாகனம் கிளம்பி வரும். சுவாமி வந்து வெள்ளி யானையில் தங்க அம்பாரியில் மாப்பிள்ளையாக வலம் வருவார். அம்பாள் மீனாட்சி அனந்தராயர் பூப்பல்லக்கில் வலம் வருவார். இந்த பூப்பல்லக்கோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூதான் வந்து தெய்வங்களுக்கும் நமக்குமான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும். அதான் நிறைய அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கோயிலுக்கு வெறுங்கையிலேயே போற, கொஞ்சம் பூ வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மலர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு, நம்மளுடைய எல்லா பிரார்த்தனையும் இறைவன் கிட்ட கொண்டு சேர்க்கிறது மலர்கள் தான். அதான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, கோயிலுக்கு வெறுங்கையோட போவாங்க, கொஞ்சம் பூ வாங்கிட்டு போவா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டின மலர்களாக இருந்தாலும் சரி, உதிரி மலர்களாக இருந்தாலும் சரி, நம்ம இல்லத்திலேயோ சரி வீட்டிலேயோ சரி மலர்கள் வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறும். இது வந்து மலர்களுடைய தனித்துவம். அந்த மலர்களின் அடிப்படையில் தான் அம்பாள் மீனாட்சி அனந்தராயர் பூப்பல்லக்குன்னு ஒரு பூப்பல்லக்கு செய்வாங்க. இதென்ன அனந்தராயர் பூப்பல்லக்கு அப்படின்னு கேட்டா, அனந்தராயர் அப்படின்றவர் திருமண நாயக்கர் மகாராஜா கிட்ட ஒரு பகுதியில வந்து திவானா வேலை பார்த்தவர். அவருக்கு ஒரு தீராத ஒரு கொடுமையான ஒரு பயிற்சி வழி ஏற்படுகிறது. அந்த நோய் தீர்ந்தால் உனக்கு நான் மலர்கள் சமர்ப்பிக்கிறேன் தாயேன்னு வந்து அனந்தராயர் வந்து வேண்டிக்கிறாரு. அதற்காக அவர் பேரில் நடத்தக்கூடியது அந்த பூப்பல்லக்கு, அனந்தராயர் பூப்பல்லக்கு. அழகா இருக்கும். பூப்பல்லக்குல வந்து அம்பாள் அமர்ந்திருப்பா. அம்பாள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு கல்யாணமான புது பொண்ணு ஒரு காலம் அடிச்சு ஒரு காலம் தொங்க விட்டு கையில் தங்க கிளி ஏந்தி தங்க தாலி சரடு போட்டு வைர திருமாங்கல்யம் முன்ன ஜொலிக்கிற அளவுக்கு அப்படியே முகத்துல நாணமும் வெட்கமும் ததும்பி இருக்கிற அளவுக்கு அம்பாள் புது பொண்ணோட அழகா காட்சி கொடுப்பா. எப்படி காட்சி கொடுப்பா, நான் மதுரைக்கு மகாராணி மட்டுமல்ல, இன்னைக்கு நான் வந்து இன்னொருத்தருக்கு மணமகளாவும் ஆகிட்டேன், என்ன இருந்தாலும் இங்கே மக்களுக்கு எல்லா வரங்களையும் நான் தருவேன்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த சந்தோஷத்துல, கல்யாணமான அந்த சந்தோஷத்துல அம்பாள் வந்து வீதி உலா வருவா.
இதுல அம்பாளை தரிசனம் பண்ணும்போது திருக்கல்யாணத்தை பார்க்கும் பொழுதும் சரி, திருக்கல்யாண கோலத்துல அம்பாளை தரிசனம் பண்ணும் பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்றது ஐதீகம். இது அம்பாளுடைய வாகனம். அதற்கப்புறமாக சுவாமி வந்து மாப்பிள்ளை கோலம் இல்லையா, மாப்பிள்ளை முறுக்கோட வருவார் இல்லையா, அப்போ வந்து சுவாமி வந்து வெள்ளி யானை வாகனத்தில் தங்க அம்பாரியில் பிரியாவடை காட்சியோட காட்சி கொடுப்பா. சுவாமி பார்க்கவே அவ்வளவு கம்பீரமா இருவார். ஏன்னா மாப்பிள்ளை இல்லையா, அந்த மாப்பிள்ளை முறுக்கோட வந்து அந்த யானை வாகனத்துல வந்து பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். யானை வந்து ரொம்ப பெரிய வாகனம். அது வந்து நமக்கு கேட்டதெல்லாம் தரும். அந்த அளவுக்கு அற்புதமான வாகனத்தை சுவாமி வந்து வலம் வருவார். இந்த யானை வாகனமும் பூப்பல்லாக்கும் முடிந்ததுக்கு நமக்கு வந்து நைட் 1 மணி ஆயிடும். ஏன்னா பூப்பல்லாக்கு கோயிலை விட்டு வெளியே வரைக்கும் நமக்கு 9 மணி 10 மணி ஆயிடும். அலங்காரம் பண்ணதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். வழக்கம் போல அஷ்டசக்தி மண்டபம் வழியாக தான் வெளியே வரும். அஷ்டசக்தி மண்டபத்தின் முன்பா வச்சு 2 பேருக்கும் ஒரு சேர சோடச்ச உபச்சாரங்கள் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமாக அப்படியே வரிசையா 4 மாசி வீதிகளும் வளம் வந்து இரவு வந்து கோயில வந்து 1 மணி 1 மணிக்கு அடைஞ்சிருவாங்க. கோயில் அடைஞ்சாங்க. பூப்பல்லா திருக்கல்யாண தன்னைக்கு உள்ள மூலவர் தரிசனம் பக்தர்களுக்கு கிடையாது. ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுனால சில நிர்வாக காரணங்களுக்காக ரொம்ப வருஷமா இதை நிர்வாகம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு வந்து தரிசனம் கிடையாது. வெளியே இருந்து நம்ம மாப்பிள்ளை ஒருவரை மட்டும் பாத்துக்கலாம். எப்ப பாத்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு நீங்க போனீங்கன்னா கரெக்டா 5:30 மணிக்கு தான் சுவாமி வெளியில வருவார். அதாவது இன்னைக்கு வந்து முகூர்த்தம் வந்து லேட்டு தான், 8:30 மணி 9 மணிக்கு தான் முகூர்த்தம் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம காலைல ஒரு 5 மணிக்கு போனா சரியா இருக்கும். 5 மணிக்கு போய் அம்மன் சொல்ல நின்னோம்னா அழகா அஷ்டசக்தி மண்டபத்துல அம்பாள் வருவா முதல்ல. அதுக்கப்புறமாக சுவாமி வருவார். அவரோட சேர்ந்து திருப்பரங்குன்ற முருகன், பவளக்கணிகை பெருமாள் எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம திருக்கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுல போய் அன்னைக்கு வீட்டுல பூஜை வச்சு வீட்டுல சுவாமி விக்கிரகம் வச்சு அவங்களுக்கு திருக்கல் நடத்தலாம். அன்னைக்கு வீட்டுல கூடிய பெண்கள் வந்து அவங்க திருமங்கலிக்கரை மாத்திப்பாங்க, சுமங்கலி பெண்கள். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் உண்டு. இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய காளி பாக்கியம் விளைக்குன்றது ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, அடுத்த பதில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்கமன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில் ஆதுவீர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அது வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்றது கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.